என்ன பாக்குற? எரிஞ்சு சாம்பலானவ எப்படி உயிரோட நிக்கிறான்னா? ஆமா, நீ எப்படி படைச்ச? முட்டாளே, யமன் உயிரை மனுஷனால எடுக்க முடியும்? நான் தான் உனக்கு யமன். மற்றவங்களுக்கு நீ யமனா இருக்கலாம், ஆனா உனக்கு நான் தான் யமன். உங்ககிட்ட சாவறதுக்காக நான் தப்பிச்சு வந்தேன். உங்க அத்தனை பேர் அஸ்தியோட சொர்க்கத்துல இருக்கிற என் கணவரை சந்திக்கிறதா ஒரு பிண மேல சபதம் செஞ்சிருக்கேன். அந்த சபதம் நிறைவேற வரைக்கும் எந்த குட்டி சாத்தானாலும் என்ன கொல்ல முடியாது. அடுத்தது நீதான். விஜி, எங்க உயிர் அந்த நாகத்துக்கிட்ட இருக்கு. அந்த நாகத்தினுடைய உயிர் உன்கிட்ட இருக்கு. உன்னை கொன்னா அந்த நாகத்தை கொன்ன மாதிரி. விஜி, என்ன பைத்தியமா பிடிச்சு போய்? ஆமா, அன்னைக்கு நீ பைத்தியக்காரப்பட்ட வாங்க போறதா நாங்க எல்லாரும் சொன்னோம். ஆனா இன்னைக்கு எங்க எல்லாரையும் பைத்தியக்காரனாக்கிட்டியடா பாவி. விஜய், ஏன் நீ மட்டும் தப்பிக்கலான்னு பாக்குறியா? எங்க எல்லாரையும் பாம்புக்கு இரையாக்கிட்டு எங்க எல்லாருடைய பங்கையை நீயே எடுத்துக்கலான்னு தானே அவளை தப்பிக்க விட்ட. வக்கீல்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நண்பன்னு கூட பார்க்காம அநியாயமா 4 பேரையும் சாகடிச்சிட்டியடா பாவி. விஜய், நீ இன்னும் என்ன புரிஞ்சுக்கிற? அந்த நாகத்தோட விஷத்தால கூட நான் தான் தயாரா இருக்கேன். ஆனா நண்பனோட சந்தேகத்துல ஒரு நிமிஷம் கூட வாழ தயாரா இல்ல. இத படிச்சு பாரு. எல்லா சொத்தையும் நானே எடுத்துக்கணும்னா அதுக்கு இத்தனை பத்திரம் தேவையில்லை. நீ செஞ்ச பாவத்தை நேர்லயே பார்த்தாச்சு. பத்திரத்தை வேற படிச்சு தெரிஞ்சுக்கணுமா? பகலா இரவான்னு பார்த்தா தான் தெரியும். நான் செஞ்சது பாவமா புண்ணியமானு படிச்சு பார்த்தா தான் தெரியும். படிச்சு பாரு. படுறா. பணத்துக்காக பழகினவங்களே கொண்டுட்டேன்னு சொன்னியே, இப்ப பத்திரம் என்ன சொல்லுது? பாவின்னா துரோகின்னா தியாகின்னு சொல்லு. டேய், இந்த ஸ்தாபனத்தை உருவாக்குனவனே நீதான். உனக்குன்னு ஒண்ணுமே வச்சுக்காம எல்லாத்தையும் செத்தவங்க குடும்பத்துக்கே எழுதி வச்சுட்டியே. முடிஞ்ச அவங்க சாவ கூட என் பேருக்கு எழுதி வச்சிருப்பேன். ஆனா முடியலையே. ஐம் சாரி கமல். அவசரத்துல அர்ச்சகரை சந்தேகப்படலாம், ஆனா நான் ஆண்டவனையே சந்தேகப்பட்டுட்டேன். ரியலி யுவர் கிரேட். எங்க உங்க 2 பேருக்குள்ள கை கலப்பு ஏற்பட்டுமோ நான் பயந்துட்டேன். அவன் எப்பவுமே கொஞ்சம் அவசரக்காரன். தவிர நமக்கு எதிராக யாரும் தூண்டி விட்டுருக்காங்கன்னு வேற நினைக்கிறேன். அங்கிள், இது பாத்தீங்களா? யாரு? விஜய் அங்கிள் என்ன தூக்குனாங்க. கைட்டிட்டேன். நீயா? ஏன் எதிர்பார்க்கலையா? ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ எப்படியும் வருவேன். அப்படியா? என்ன இது? துப்பாக்கியை வச்சு எதிரிகளை தான் வரவேற்பாங்க. எதிர்கால மனைவியுமா? எதிர்கால மனைவி. ஏன் திடீர்னு வந்தேன்னு கோவமா? உங்களுக்கு ஷாக் கொடுக்கணும் தான் வந்தேன். சலீமோட மனைவி, ஜெயோட மனைவி, ரவியோட அம்மா, ஸ்டீவோட குழந்தை, இவங்களுக்கெல்லாம் ஷாக் கொடுத்தியே பத்தாத? புரியுதுங்க. அவங்க சாவுக்கு நான் வரலன்னு தானே போவோம். அடிக்கடி அமெரிக்கால இருந்து வந்து போக முடியுமா? அப்படியே வந்தாலும் என்னங்க பிரயோஜனம்? ஏதோ போனவங்க போயிட்டாங்க. எஸ் எஸ், யூ ஆர் ரைட். போனவங்களை பத்தி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இனிமே இருக்கிறவங்கள தானே கவனிக்கணும். விஜய், நான் ஊருக்கு வந்து இன்னும் எங்க அப்பா அம்மாவை கூட பார்க்கல. நேரா உங்களை பார்க்கணும் தான் ஓடி வந்தேன். ஆமாமா,
இப்போ உன் கவனமெல்லாம் என் மேலதான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி இருக்கு? லவ்லி. ஏன் எடுத்துட்டீங்க? கேட்டாலே ஆடணும் போல இருக்கு. எஸ் தகைனோ. நான் மட்டும் இப்ப வரலன்னா இப்ப நேரம் நீ தூக்கு மாட்டேன். ஒரு பாம்பை சுட்டவனுக்கு தூக்கு மேடம் எந்த சட்டத்திலையும் இடம் இல்ல. ஆமா, இவ ஈச்சாவாரி பாம்பு உஷா ரூபத்துல வந்திருக்கா. உனக்கு ஏற்பட்டிருக்கிற பயத்துல யார பார்த்தாலும் பாம்பா தெரியுது. அப்படியா? என்ன பாம்பா நினைச்சுதான் இப்படி பிஹேவ் பண்ணீங்களா? ஆமா. நல்ல வேலை கமல் வந்தார். இல்லன்னா இந்நேரம் என் சாப்டர் க்ளோஸ் ஆயிரும். உன்னை காப்பாத்துனது நான் இல்ல, இந்த தாயத்தை தான். டே, இனிமே இந்த மாதிரி முன்ன பின்ன யோசிக்காம முறக்குத்தனமா நடந்துக்காத. இது உன் கையாலே கட்டி விட்டுருமா? நியாயமா நீ தான் கட்டணும். ஆபத்துக்கு பாவம் இல்ல, கட்டுமா. நான் ஒருத்த கரடி இருக்கேன், அதுக்குள்ள என்ன சிவ பூஜை? ஓடா. சரி, தப்புதான். சாரி, வரேம்மா. எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை, என் இருவிழியோ ஒரு கணமும் இமைப்பதில்லை. உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை, என் இருவிழியோ ஒரு கணமும் இமைப்பதில்லை. பார்த்தாலும் சலிப்பதில்லை, என் இருவிழியோ ஒரு கணமும் இமைப்பதில்லை. உடலோ அடடா தங்கச் சுரங்கம், உலகம் மயங்கும் காதல் அரங்கம். உடலோ அடடா தங்கச் சுரங்கம், உலகம் மயங்கும் காதல் அரங்கம். இன்னும் கொஞ்சம் என்பேனே, உன்னை எத்தனை முறை
இமைப்பதில்லை. கலந்து ஆசை கனிந்து ஆடி கலந்து ஆசை கனிந்து அடித்திடும் இன்பங்கள் என்ன என்ன இன்னும் சொல்வேனோ உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை. ஒரு கணமும் இமைப்பதில்லை. நிதமா சரிதா காதல் கணினி கணினி பதமா காமம் கணினி. நிதமா சரிதா காதல் கணினி கணினி பதமா காமம் கணினி. தமிழெத்தனை முறை கேட்டாலும் சலிப்பதில்லை. தமிழெத்தனை முறை கேட்டாலும் சலிப்பதில்லை. நம் இதழ் பாடும் சுகராகம் முடிவதில்லை. எத்தனை முறை என் இருவிழியோ ஒரு கணமும் இமைப்பதில்லை. ஒரு நிமிஷம். ஒண்ணு இல்லைங்க, கால் வலிக்குது. நான் வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம். என்ன உஷா, கால்ல அடிபட்டுச்ச? நீங்க பார்க்கலாம். ஏன் உன் காலத்தோட எனக்கு உரிமை இல்லையா? நியாயம். நீங்க நிழலே தொடங்க. ஏன் நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகலே. என்ன உஷா, பாரியில படிச்சுட்டு இப்படி 10ஆம் வகுப்பில் சனமா பேச? படிச்சது ஃபாரினா இருந்தாலும் வாழ போறது தமிழ்நாடு. இப்போ உன்ன வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தவறு நடந்துருமோன்னு பயப்படுறீங்க? ஆமா. தவறுனா என்ன? நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே. எதிர்காலத்து